வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். கட்சியை சேராதவர்கள், கட்சியை ஆதரிக்கக்கூடிய பலர் இருப்பாங்க. அவர்கள் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததும் அந்த ஆட்சியினுடைய முக்கியமான துறைகளில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பணி வாய்ப்பு, இந்த மாதிரியான ஒரு பதவிகளை ஒதுக்கிக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லா கட்சியிலையும் வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய சித்தாந்தம் சார்ந்தவர்களை வந்துட்டு நியமிப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு காவி சாயம் பூச பார்க்குறாங்க. அவர்கள் கட்சி சார்ந்த அவர்களுடைய சித்தாந்தம் சார்ந்தவர்களுக்கே வந்து பதவிகள் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லா காலத்திலையும் எல்லா கட்சிகளினுடைய அரசாங்கத்திலையும் நடக்கக்கூடிய விஷயம்தான். அது பாரதிய ஜனதா கட்சியோ, காங்கிரஸோ, திமுகவோ, அதிமுகவோ, கம்யூனிஸ்டோ, திரிணாமுல் காங்கிரஸோ அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாடே கிடையாது. எங்கே யார் மெஜாரிட்டியான ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், அவர்களுடைய ஆட்சிக்கு வருவதற்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கு அந்த பதவிகளை கொடுப்பாங்க. ஸோ ஏற்கனவே கூட வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, திமுக அண்ட் அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டன் வரைக்கும் அந்த அரசாங்கத்தில் பங்களிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பை கொடுப்பாங்க. அந்த ஆட்சியினுடைய ருசியை கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வரைக்கும் வந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க தொடர்ந்து என்கேஜாக அந்த கட்சிக்காக உற்சாகத்தோட வேலை செய்கிறதுக்கும் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு பத்திரிகையாளர்களும் கூட வந்துட்டு விதிவிலக்கானவர்கள் கிடையாது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப சமீபத்திய உதாரணம் என்னன்னு பார்த்தோம்னா, யூ10 அயன் கார்த்திகேயன். ஸோ அவர் யூ10 அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் போலி செய்திகளை கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்போவே வந்துட்டு அவருடைய சார்பு அப்படின்றது திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்ததாகவே இருந்தது. அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அதிமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுவார். கேட்கும் பொழுது வந்துட்டு அதிமுக தான் ஆட்சியில் இருக்கிறாங்க, ஸோ அவர்களை தான் விமர்சனம் பண்ண முடியும்னு சொன்னார். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா பெரிய அளவில் அந்த மாதிரியான விமர்சனங்களை பண்ணாமல் நம்ம மோதியை எதிர்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த பக்கமாக உருள ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதற்கப்புறமா அரசாங்கத்தினுடைய சார்பிலேயே வந்துட்டு ஃபேக் நியூஸை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு குழு ஒன்று அமைச்சு அதற்கு அவரை வந்துட்டு நியமித்திருக்கிறாங்க. ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமாக இப்போது செயல்பட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி News7 தமிழ், News18 தமிழ்நாடில் வேலை பார்த்துட்டு இருந்த செந்தில்வேல் அவர் வெளில வந்து தமிழ் கேள்வின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போது அரசாங்கத்தில் முக்கியமான பதவி, பங்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல், ஆனால் திமுகவினுடைய எல்லா இடங்கள்லையும் அவர் போகிறதையும், எல்லா கூட்டங்களுக்கு அவர் போகிறதையும், அந்த மாதிரியான விஷயங்களையும் அன்அஃபிஷியலாக வந்துட்டு அவர்களுக்காக வேலை செய்துட்ருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. மிக சமீபத்திய உதாரணங்களாக இந்த 2 விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரியான பல விஷயங்கள் வந்துட்டு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள். அர்னாப் கோஸ்வாமி, நவிகா குமார், இவங்க எல்லாருமே வந்துட்டு மோடியினுடைய வாயாக வந்துட்டு அவங்க பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தருக்கு சகாரிகா கோஸ் அப்படின்றவங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக ராஜ்யசபா எம்பி வழங்கியிருக்கிறாங்க. சகாரிகா கோஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா, இந்தியா டுடேயில் ராஜ்தீப் சர்தேசாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறியாளர் இருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு. ஸோ எல்லாருக்கும் தெரிந்த ஃபேஸ் அப்படின்றதுனால அவர் சொன்னேன். அவங்களுடைய மனைவி தான். ஸோ ராஜ்தீப் சர்தேசாயும் சரி, அவருடைய மனைவி சகாரிகா கோஸும் சரி, 2 பேருமே பிஜேபி எதிர்ப்பாளர்கள், ஒரு சாஃப்ட் காங்கிரஸ் நிலைப்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கிறவங்க அர்னாப் கோஸ்வாமியை வந்துட்டு பிஜேபி ஆதரவாளர்னு பிராண்ட் பண்ணுற அளவுக்கு ராஜ்தீப் சர்தேசாய் மாதிரியான ஆட்களை நடுநிலையாளர்கள்னு சொல்லிடுவாங்க. பிஜேபி எதிர்ப்பாளர். ஸோ அவருடைய மனைவி அவங்களும் பிஜேபி எதிர்ப்பாளர். அவங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பாக ராஜ்யசபா எம்பி வழங்கப்பட்டிருக்குது. ஸோ இது சரிதானா தவறுதானா அப்படின்லாம் கேட்க முடியாது. ஜனநாயக நாட்டில் பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. அவர்களுக்கு அந்த கட்சி பதவி கொடுக்கறது ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அஃபிஷியலான நியூஸ் சேனலாக இருக்கக்கூடிய கைரளி நியூஸினுடைய எம்டியாக இருந்த ஜான் பிரிட்டோஸ் அவர் இப்போ எம்பியாக இருக்கிறார். ஸோ அவர் கட்சிக்காரரும் கூட, அது கட்சி டெலிவிஷனும் கூட, அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான உதாரணங்களும் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு சமூக வலைதளங்களில் எப்படி வந்துட்டு மீடியா பர்சன்ஸுக்கு நீங்கள் எப்படி வந்துட்டு ராஜ்யசபா எம்பி கொடுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் தான் வந்துட்டு மோடியை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் நாங்கள் பைக்காட் பண்ணுவோம்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ நீங்களே வந்துட்டு பத்திரிகையாளர்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஆசை காட்டுறது உங்கள் சைடில் எழுகிறதுக்கான ஒரு வேலையா? பத்திரிகையாளர்களுக்கு பதவிகள் கொடுக்குறோம், எம்பி மாதிரியான பதவிகள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மமதா பானர்ஜி வந்துட்டு
அங்கேயும் அவங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கவர்னருக்கும் இடையில் வந்துட்டு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. யூனிவர்சிட்டிஸில் விசிசி நியமனம் பண்ணுறது, வைஸ் சான்சலர்ஸ் வந்துட்டு நியமனம் பண்ணிட்டார் கவர்னர். அதற்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்களுக்கு கட்சியிலையும் ஆட்சியிலையும் பதவி தரேன்னு சொன்னதுக்கப்புறமா சில பேர் ரிசைன் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க. அதே மாதிரி மீடியாக்களை நம்ம வளைக்கிறதுக்கு இந்த மாதிரியான பதவிகள் கொடுத்து அவர்களை உங்கள் சைடில் இழுக்க பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகளும் பேச்சுக்களும் சமூக வலைதளங்களில் கிளப்பி இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் மீடியாக்கள் எவ்வளோ விஷயங்களை மூடி மறைச்சாலும் உண்மை அப்படின்றது கடைக்கோடியில் இருக்கக்கூடிய சாமானியனுக்கு என்றைக்குமே புரிஞ்சிடும். அவனுக்கு என்ன தேவையோ, அவனுக்கு யார் தேவையோ அவர்களுக்கான வாக்கை அவன் செலுத்துவான். ஸோ அதனால் வந்துட்டு மீடியா அப்படின்றது ஒரு எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். ஸோ அவங்க முடிவெடுக்கக்கூடிய அத்தாரிட்டியில் அவங்க இருக்க மாட்டாங்க. முடிவெடுக்கிறதுக்கு ஒரு தூண்டுவாங்களே தவிர முடிவை எடுக்க போகிறது சாமானிய மக்கள் தான் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது. மறுபடியும் நான் அவங்களே இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.